சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஆமான் மொர்தெகாய்க்கு எகென்ஸ்டா எவ்வளோ பெரிய தீமை செய்தாருங்க. ஆனால் ஆண்டவர் சீக்கிரமாக இந்த தீமை நடக்கணும்னு ஆமான் நினச்சிருப்பாரு. ஆனால் ஆண்டவர் நினைச்சார் மொர்தெகாய்க்கு சீக்கிரமாய் கனப்படுத்தணும்னு நினச்சிருக்காரு. அதுவும் ஆமான் கையாலேயே செய்ய வச்சார். ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு ராஜா ஆமான் கிட்ட தான் கேட்டாரு. என்ன தவிர யாரை ராஜா கனப்படுத்த போறான்னு சொல்லி ஆமான்னு ஒரு லிஸ்டே கொடுத்துருப்பாரு. அத்தனையும் பயங்கரமான பெருமை. ஆனால் இன்னைக்கு அத்தனையும் மொர்தெகாய் கொண்டு போய் செய்யணும் ராஜா சொல்லியிருப்பார். எப்படி இருந்திருக்கும்? நம்மை நாமே பெருமைப்படுத்த நினைக்கக்கூடாது, ஆண்டவர் நினைக்கணும். அப்போ நமக்கு வர்ற உயர்வு, ஆண்டவர் நமக்கு தருகிற கணம், ஆண்டவர் நமக்கு தருகிற உயர்வு அது நம்ம நினைச்சதை விட அதிகமாக இருக்கும். நம்ம மனத்தாழ்மையோடு நடந்துக்கணும். மொர்தெகாயை போல மனத்தாழ்மையோடு நடந்துக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், உண்மையாக இருக்கணும், ஆண்டவரை தேடணும். கனப்படுத்தப்பட்ட பின்பு கூட மொர்தெகாய் மனத்தாழ்மையோடு நடந்துகிட்டார். ஆண்டவர் இன்னும் அவரை உயர்த்தினார். இன்றைக்கு உங்களுக்கு எகென்ஸ்டா எவ்வளோ ஆமான்கள் வந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாயிருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார்.